சில நாட்கள் முன்பதாக ஒரு நியூஸ், அதாவது இந்த விஷயங்களை கேள்விப்பட்டிருப்போம். ஒரு மத போதகர் ஒரு விஷயத்தினால ஒரு வழக்கு போட்டு அவரை தமிழக அரசு காவல்துறையால கைது செய்யப்படுறாங்க, ஜெயில போட்டாச்சு. இது எந்த அளவுக்கு உண்மை, அதை பத்தி தான் நீங்க பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். வணக்கம், இது ஸ்வீட்டி மீடியாவின் சிறப்பு நேர்காணல். நான் உங்கள் விஜய் சத்யா. ஜான் ஜபராஜ் அண்ணன் இருக்காருல்ல, அவரு கூட சிறையில யாரோ ஒருத்தர் கூட போயிருக்காரு சொல்லிருக்கீங்களா? அது யாருயா? அதை பத்தி இன்னைக்கு நம்ம இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறது என்னன்னா, ஒரு மத போதகர் ஜான் ஜபராஜ் அவர்கள். அவர் ஒரு வழக்கு ஒண்ணு போட்டு அவரை தமிழக அரசு காவல்துறையால கைது செய்யப்பட்டு சிறையில போட்டுட்டாங்க. அதனாலதான் இந்த சிறப்பு நேர்காணலை நாங்க ஏற்பாடு செஞ்சோம். சோ அந்த விஷயத்துல இப்படி ஒரு தெளிவான விளக்கம் நமக்கு தெரியணும் என்றதுக்காக நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்ம ஐயா அவர்கள். அவரை நான் வெல்கம் பண்றதுக்கு முன்னால அவரை பத்தி ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது அவர் ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசி. அவரு சொன்னபடி அப்படி ஆக்கிரிவிட்டா நடக்கும். இந்த நேரத்துல இப்படி நடக்கும், இந்த விஷயம் நடக்கும்னு சொன்னார்னா அப்படி கரெக்டா நடந்துரும். அப்படி ஒரு மாபெரும் தீர்க்கதரிசியை பத்தி தான் இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் சொல்ல போறேன் என்னன்னா, ஒரு 26 வருஷத்துக்கு முன்னால இந்த டைம்ல, இந்த டேட்ல, இந்த நேரத்துல ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தைக்கு இந்த பேர் தான் வைக்கணும்னு சொல்லி 26 வருஷத்துக்கு முன்னால ஒரு குழந்தைய குறிச்சு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றாரு. அந்த தீர்க்க தரிசனம் கரெக்டா ஒரு வருஷம் கழிச்சு நிறைவேறுது. அதே போல மரண நாளை கரெக்டா சொல்லுவாரு. ஒரு டாக்டர்ஸால கூட இவர் இந்த பேஷண்ட் இந்த டைம்ல இறந்துருவாங்கன்ட்டு ஒரு டாக்டர்ஸால கூட சொல்ல முடியாது. ஆனா அந்த பேஷண்ட்டுக்கான அந்த மரண நாளை கரெக்டா அக்யூரேட்டா சொல்லுவாரு. இந்த டைம்ல, இந்த நேரத்துல, இந்த டைம்ல கரெக்டா இறப்பாருன்னு சொல்லுவாரு. அது நடக்கும். அதே போல வரப்போற வியாதி இந்த டைம்ல, இந்த இடத்துல, நம்ம வயிற்றுலையா, தலையிலையா, கையிலையா, காலிலையா, எந்த இடத்துல வியாதி வரப்போகுது, எப்ப வரும், அதை குறிச்சு ரொம்ப தெளிவா அக்யூரேட்டா சொல்லுவார். அதே மாதிரி நம்ம மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அண்ணா அவர்கள் திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெறுவதற்கு முன்பதாகவே, 2 மாசத்துக்கு முன்பதாகவே இது போல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தேர்தலில் திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் தொகுதியில நிப்பாங்க. அவங்க மாபெரும் மகத்தான வெற்றியை பெறுவாங்க, துணை முதலமைச்சர் ஆவாங்கன்ட்டு 2 மாசத்துக்கு முன்னாலேயே ஒரு தெளிவான ஒரு தீர்க்க தரிசனத்தை சொன்னவர் நம்ம ஐயா. அதே போல ஒரு சகோதரி வயிற்றுல ஒரு பிரச்சனை, ரொம்ப நாளா ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனை என்னன்னு தெரியல. ஆனா அது குறிச்சு நம்ம ஐயா ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றாரு. இந்த வயிற்றுல கட்டி இருக்கு, போய் ஸ்கேன் பண்ணி பாருங்க, கண்டிப்பா கட்டி இருக்கும்னு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றாரு. அதே போல அவங்களும் போயிட்டு ஸ்கேன் எடுத்து பாக்குறாங்க, வயிற்றுல கட்டி இருக்குது, உறுதி செய்யப்பட்டுச்சு. சர்ஜரி பண்ணி பார்த்தா அந்த கட்டி ஒரு டிஃபன் பாக்ஸ் அளவுல இருக்கு. அதே போல சென்னையை பொறுத்த வரைக்கும் மழைக்காலம் வந்துட்டாலே நம்மளுக்கு ஒரு பெரிய திண்டாட்டம் தான். அந்த மழை நம்மளால தாக்கு பிடிக்கவே முடியாது. இப்போ சென்னை வானிலை மையம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, சென்னையில அடுத்த 10 நாட்களுக்கு மழை இருக்கும், எதிர்பார்க்கலாம் அப்படி சொல்லுவாங்க. அவங்க சொன்ன அந்த டைம்ல மழை கண்டிப்பா வரும். ஏன்னா ஒரு வானிலை மையம் நிறைய சிஸ்டங்களை வச்சிருப்பாங்க, அதை பார்த்து கரெக்டா அக்யூரேட்டா சொல்லுவாங்க. ஆனா சென்னை மக்கள் இந்த மழையை எந்த அளவுக்கு தாங்குவாங்க, எந்த அளவுக்கு மழை வந்தா இந்த மக்கள் ஸ்பேஸ் பண்ணுவாங்கன்ட்டு நம்ம ஐயா ரொம்ப கெஸ் பண்ணி சென்னை மக்களுக்காக ஜெபம் பண்ணி அந்த மழையை நிறுத்தக்கூடிய ஒரு வல்லமை படைச்சவர். அதாவது பழைய ஏற்பாட்டு காலங்களில் பார்த்தீங்கன்னா எலியா தீர்க்கதரிசின்ட்டு ஒருத்தர் இருந்தார். ஏறக்குறைய அவரு போலத்தான் நம்ம ஐயாவும். மழை வானா வரும், நிற்கும். அது போல ஒரு வல்லமை உள்ள தீர்க்கதரிசி தான் நம்ம ஐயா. இப்போ புதுசா ஜான் ஜபராஜ் அண்ணன் அவர்களை குறிச்சு ஒரு தீர்க்க தரிசனம் நம்ம ஐயா சொல்லியிருக்காரு. ஐயா வெல்கம் பண்ணலாம். ஜேசிபி சபையின் தலைமை போதகர் தீர்க்கதரிசி அன்பு ஐயா பிஷப் ஆசி தம்பி ஆபேல் ஐயா அவர்களை நான் வெல்கம் பண்றேன். அடுத்தது என்னன்னா, ஸ்டார்டிங்லயே ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். ஐயாவால ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டுச்சு. 26 வருஷத்துக்கு முன்னால ஒரு குழந்தை பிறக்கும், இந்த டைம்ல பிறக்கும், இந்த நேரத்துல பிறக்கும், அந்த குழந்தைக்கு இந்த பேர் தான் வைக்கணும், அப்படி ஒரு தீர்க்க தரிசனம் ஐயாவால சொல்லப்பட்டுச்சுன்னு ஸ்டார்டிங்லயே சொல்லியிருப்பேன். அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறின ஒரு குழந்தைய தான் இப்போ நான் கூப்பிட போறேன். அவரை தான் இங்க வெல்கம் பண்ண போறேன். ரெவரண்ட் அகஸ்டின் ஜெயராஜ் அவர்களை நான் வெல்கம் பண்றேன். பிரைஸ் தி லார்ட் ஐயா. ஐயா, இப்போ நம்ம எந்த விஷயத்தை பத்தி பேச போறோம்னா,
கொஞ்ச நாளைக்கு முன்னால லேவி மினிஸ்ட்ரி ஸ்தாபனர் நம்ம ஜான் ஜபராஜன் அவர்களை வந்து ஆமா ஜெயில பிடிச்சிட்டாங்க. ஒரு வழக்கு போட்டு பிடிச்சி போட்டாங்க. அதை குறிச்சு தான் நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னால நீங்களும் சிறைக்கு போன அனுபவம் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனுடைய அனுபவத்தை பத்தி எனக்கு கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா ஐயா? சரி, நல்லா கேட்டீங்க. நல்ல ஒரு அருமையான கேள்வி. நமது போதகர் அவர்கள் இப்போது காவல் சிறையில் இருக்கிறாரு. இந்த சூழ்நிலையில இந்த காவல் அனுபவம், சிறை அனுபவம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கும் அந்த அனுபவம் இருக்குன்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதை பற்றி நான் ரொம்ப விரிவாக சொல்லாமல் சுருக்கமாக நான் சொல்ல விருப்பப்படுறேன். அதாவது நான் இப்போது நல்ல ஒரு ஊழியனாக இருக்கிறேன். இந்த ஊழியம் செய்வதற்கு முன்பாக நான் ஒரு ஆபீஸில் வேலை செய்து கொண்டிருந்தேன். கம்பெனியில் பணம் திருடு போனது, ஒரு அதிகமான ஒரு தொகை திருடு போனதுனால அங்கே வந்து ஏறக்குறைய என்னுடைய சரௌண்டிங்கில் வேலை செஞ்சேன் அத்தனை பேருமே வந்து பார்த்தா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த பணம் எப்படி திருடு போச்சு, யார் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகத்தின் பேர்ல என்னையும் வந்து அன்னைக்கு அரெஸ்ட் பண்றாங்க. ஆனா என் முதலாளி சொல்றாரு, இவர் ஒரு நல்ல கிறிஸ்துவர், என்னுடைய ஆபீஸ்ல ஒரு உண்மையா இருப்பாரு, ஆனா இவரை வந்து ரொம்ப அடிக்க கூடாது, அவரை ஒரு விசாரணை மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு தெரியாது, ஆனா சும்மா சாதாரணமா உங்களை வந்து கூப்பிடுறாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க. ஆனா நேரா ஸ்டேஷன் கூப்பிட்டு போறாங்க. என் சரௌண்டிங்ல வேலை செய்த அத்தனை பேரையும் கூப்பிட்டு போறாங்க. நான் தான் மேனேஜர். அப்ப என்னையும் கூப்பிட்டு போறாங்க. போன உடனே அங்க ஒரு பெரிய விசாரணை. எல்லாரும் ஒரு சிறையில அடைக்கப்பட்டு ஒரு பயங்கரமான ஒரு அடி. என் கூட வந்தவங்க அத்தனை பேருக்கும் வந்து பாத்தீங்கன்னா தாங்க முடியாத அடி. அந்த விசாரணை அவ்வளோ பயங்கரமா இருக்கு. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பனிஷ்மெண்ட் ஒன்று பயங்கரமா. அது இந்த சிறைச்சாலையில பவுல் அப்போஸ்தலன் சீலாவையும் தொருமரத்தில் கட்டின மாதிரி 2 கைகளையும் கட்டி கால்களை கட்டி, அதாவது நான் என்னை அடிக்கக்கூடாதுன்னு ஓனர் சொன்னதுனால அடி இல்லாம ஒரு பனிஷ்மெண்ட். அது ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. ஒரு 1/2 மணி நேரம் அந்த பனிஷ்மெண்ட்ல இருக்கிறேன். இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் இருந்திருந்தால் அது கை காலெல்லாம் பிச்சுட்டு போயிட்டு இருக்கும். அவ்வளோ ஒரு பயங்கரமான அந்த சித்திரவதையில நான் தாங்கி கொண்டு இருக்கும்போது நான் வந்து சற்று தேவனை நோக்கி பார்த்தேன். நான் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பே தேவனுடைய ஊழியத்துக்கு நான் அழைக்கப்பட்டிருந்தேன். ஆனால் நம்ம சம்பாதிக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஊழியத்துக்கு வரல ஆண்டவரே, நான் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஊழியத்தை நான் தட்டி கழிச்சேன். அவருடைய வேலையை, உலக பிரகாரமான வேலையை ரொம்ப ஆர்வமா செய்வேன். இரவு பகல் பாராம வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். அதனால என் ஓனருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப இந்த பனிஷ்மெண்ட்ல இன்னும் 1/2 மணி நேரம் கண்டிப்பா என்னால தாங்க முடியாது. அதனால ஆண்டவரை நோக்கி நான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். என்னை சுத்தில இருக்கிற போலீஸ் எல்லாம் என்ன பண்றாரு அப்படின்னு யோசித்து என்னை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. நான் கண்ணீரோடு, ஆண்டவரே, நீங்க என்ன முடிய வேலைக்கு என்ன கூப்பிடும் போதெல்லாம் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். ஆனா இப்ப சொல்றேன், ஒரு 5 நிமிடத்துல நான் நிரபராதி என்று என்ன நிரூபிச்சிட்டீங்கன்னா ஒரு டைம் கொடுக்குறேன் ஆண்டவருக்கு. ஏன்னா 1/2 மணி நேரம் இன்னும் இருக்கு என் பனிஷ்மெண்ட். அந்த 1/2 மணி நேரத்துக்குள்ள என் கையெல்லாம் பிச்சு எடுத்துருவாங்க. அந்த 1/2 மணி நேரம் அங்க தாங்க முடியாது ஐயா. ஒரு 5 நிமிடம் வந்து ஆண்டவரை கேட்கிறேன், இந்த 5 நிமிடத்திலே நீ உண்மையான தெய்வமா இருந்தா, என்னை நிரபராதி என்று சொல்லி இங்க நிரூபித்தால், நான் உம்முடைய வேலையை முழு நேரமாய் என் மரண பரிந்தும் உம்முடைய வேலையை செய்வேன் என்று சொல்லி நான் அன்றைக்கு ஒப்பு கொடுத்த 5 நிமிடத்துக்குள்ள எனக்கு நேரா கடிகாரம் இருக்கு, நான் டைம் பார்த்துட்டே இருக்கேன். 5 நிமிடத்திற்குள்ளே 4 நிமிடத்துல நான் கேட்ட தேவனை கேட்ட 4 நிமிடத்துல அதை அந்த பணத்தை கையாண்டவர்களை அவர்கள் பிடித்து கொண்டு வந்து விட்டார்கள். அப்போ எனக்கு பெரிய சந்தோஷம். உடனே
அந்த நிரபராதி என்ற கர்த்தர் என்னை வந்து அவர் நிரூபிச்ச அந்த ஒரு 4 நிமிஷத்துல என் கட்டை வித்து விட்டாங்க. ஒரு பெரிய விடுதலை. அமேசிங். உடனே நான் வந்து என்ன ஒரு சைன் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து எதுவுமே சொல்ல. ஏன்னா நான் பட்ட சித்திரவதை போலீஸ்காரங்களே நொந்து போயிட்டாங்க. அதே சமயம் நான் வேண்டிக் கொள்ற அந்த சத்தம், இவர் ஒரு கிறிஸ்தவர் ஜெபம் பண்றாருன்னு அவங்களே பேசிக்கிட்டாங்க. அங்க ஒரு மிராக்கிள் நடந்ததை அவங்க எல்லாம் உணர்ந்தாங்க. அப்ப அப்படிப்பட்ட நேரத்துல நான் உடனே தீர்மானம் எடுத்தது என்று சொல்லி நான் வெளியே கிளம்பி வரேன். என்னோட முதலாளி வந்து கையை நிறுத்தி, நீங்க உங்களை நான் கார்ல டிராப் பண்றேன் சார், என்னை மன்னிச்சிடுங்க. அவருக்கு நான் வேலைக்காரனா இருந்தாலும் என்னை சாருன்னு தான் அவர் கூப்பிடுவார். முதலாளி ஒரு பெரிய கோட்டீஸ்வரர். ஆனாலும் நான் ஒரு நல்ல கிறிஸ்தவர், எங்க உண்மையா இருப்பேன்னு சொல்லி அவருக்குள்ளே என்னை குறித்து ஒரு சாட்சி இருக்கு. அப்ப சொன்னா, சார் என்னை மன்னிச்சிடுங்க சார், ஒரு சந்தேகத்தின் பேர்ல உங்களை சும்மா லைட்டா விசாரிக்கணும்னு சொல்லி தான் கூப்பிட்டாங்க. ஆனா இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் இருக்கும்னு நான் நினைச்சு பார்க்கல சார். அதனால வாங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், உங்களை கார்ல டிராப் பண்ண. அவருடைய ஓனருடைய கையை தட்டி விட்டு, இனி நான் உலகத்துக்கு வேலை செய்ய மாட்டேன், என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நான் நிரபராதி நிரூபிக்க ஒரு 5 நிமிடம் தான் கேட்டேன். ஆனா அவர் 4 நிமிடத்துல என்னை விடுவித்தார் என்று சொல்லி அப்போது நான் அன்றைக்கு எடுத்தேன் தேவனுடைய வேலையை. அன்றிலிருந்து இதுவரைக்கும் நான் அவருக்கு உண்மையாக அவர் ஊழியத்தை நான் செய்து கொண்டு வருகிறேன். சூப்பரியா. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் ஐயா. இது நான் கேட்ட கேள்விக்கு ஒரு அருமையான ஒரு விளக்கத்தை, ஒரு பதில சொன்னீங்க. ஓகே ஐயா, நீங்க வந்து ஒரு மாபெரும் தீர்க்கதரிசி நான் கேள்விப்பட்டிருக்கேன், அறிஞ்சிருக்கேன். நீங்க நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க. உங்களை பத்தி நான் கேட்கும் போது என்கிட்ட சொல்ல விஷயம் அதுதான், நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசின்னு சொன்னாங்க. சரி. நான் அது குறிச்சு ஒரு கொஸ்டின் கேட்கறேன், அது அப்புறமா கேட்கறேன். அதுக்கு முன்னால ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஐயா, ஒரு கேள்வியா. அதாவது என்னன்னா, இப்போ ஜான் ஜபரஜன் இருக்காருல்ல, அவர் வந்து ஒரு மிகப்பெரிய போதகர். ஆமா, அவர் நிறைய பாட்டு பாடி இருக்காரு. ஆமா, ஓகேவா, நிறைய பாட்டு பாடி கோடிக்கணக்கான மக்களை அவர் ஆதாயப்படுத்திருக்காரு. கடவுள் அவரோட இருந்ததுனால தான் இதெல்லாம் அவரை செய்ய முடிஞ்சது. தலை சிறந்த ஊழியர், சிறப்பு மிக்க ஊழியர் அவர். ஆனா அவர் கைது செய்யறதுக்கு முன்னால ஏன் ஆண்டவர் அவரை காப்பாத்தல? அருமையான கேள்வி இது. நீங்க கேட்ட கேள்வியில ரொம்ப அருமையான கேள்வி. அதுக்கு பதில் நான் சொல்லவா? ஐயா, இந்த கொஸ்டின் உங்களுக்கு இல்ல, சரி ஐயாவுக்காக. கேளுங்க சொல்லுப்பா ஐயா. சொல்லுங்க ஐயா. வேதத்தின் அடிப்படையில் ஒரு ரெஃபரன்ஸ் நான் சொல்றேன். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல வந்து பாத்தீங்கன்னா, செயின்ட் பீட்டர் பேதுரு வந்து சிறைச்சாலையில் போடுறாங்க. அதே போல அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல வந்து பாத்தீங்கன்னா, செயின்ட் பவுல் அப்போஸ்தலிக் பவுல் அவர் வந்து சிறைச்சாலையில் போட்டுடுறாங்க. அவர் தொழு மரத்துல வந்து கை காலை கட்டிட்டு சிறைச்சாலையில் போடுறாங்க. அதே மாதிரி ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்துல யோசேப்பு அவரை குறித்து பார்க்கிறோம். அவர் செய்யாத ஒரு தப்புக்காக ஒரு ஸ்திரீ அவர் மேல ஒரு வீண் பழிய போட்டு அவரை சிறையில போடுறாங்க. அந்த மாதிரி தானியேல் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல ஷாத்ரக், மேஷக், ஆபேத்நேகோ இந்த 3 பேரையும் எரியிற அக்கினி சூளையில போடுறாங்க. அந்த ஒரு ஸ்பாட் பனிஷ்மெண்ட். ஓகே. அதே மாதிரி தானியேல் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல தானியேல பாத்தீங்கன்னா ஜெயிலையும் போடுறாங்க, ஜெயிலுக்குள்ள ஒரு சிங்கத்தையும் அனுப்புறாங்க. இப்படி நம்ம கிறிஸ்தவர்களுக்கு இந்த ஜெயில் வாழ்க்கை அப்படின்றது வந்து ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு விஷயமா தான் பாக்குறோம். ஓகே. அது போல நம்ம ஜே அண்ணாவையும் நிறைய பேர் they made a false case against him. He is a wrongdoer, wrong person and sexually abused 2 girls. இதெல்லாம் வந்து அவருடைய வளர்ச்சியை பிடிக்காத ஒரு சில பேர், அவருடைய வளர்ச்சியை தடுக்கணும் அப்படின்னு ஒரு சில பேர் பண்ற ஒரு சூழ்ச்சியாக தான் நான் பார்க்குறேன். அவர் ஏன் சிறைக்குள்ள போகாமையே கடவுள் காப்பாத்திருக்கலாம் அப்படின்னு கேட்டீங்க. வேதத்துல பாத்தீங்கன்னா இத்தனை தீர்க்கதரிசிகள், இத்தனை பரிசுத்தவான்களும் சிறைச்சாலையில் போயிருக்காங்க. சிறைச்சாலைக்கு போயினதுக்கு அப்புறமா பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள், பெரிய பெரிய மிராக்கிள்ஸ், பெரிய பெரிய ஊழியங்கள்லாம் செஞ்சிருக்காங்க. அது போல நம்ம ஜே அண்ணாவும் நிறைய பேர் என்கிட்ட கூட சொன்னாங்க, நிறைய பேர் ஃபோன் மூலியமா என்கிட்ட பேசினாங்க.
இனிமே அவர் வெளியவே வர மாட்டாரு, இனிமே அவர் ஊழியம் செய்ய மாட்டாரு அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், திரும்ப இந்த ப்ராப்ளம்லாம் முடிஞ்சு அவர் திரும்ப வெளியே வருவார். இதுக்கு முன்னாடி அவர் செஞ்ச ஊழியத்தை காட்டிலும் பல மடங்கு அவர் ஊழியத்தை செய்வார். சூப்பர்யா, ஆமென். ரொம்ப அருமையா பேசுனீங்க ஐயா. ரொம்ப அதாவது பேதுரு வந்து சிறைச்சாலையில போடுறாங்க. ஆமா, அந்த அவர் சிறைச்சாலைக்கு பிறகு என்னாச்சுன்னா மக்களுக்கு விசுவாசம் பெருகிடுச்சு. ஓகே ஓகே. ஏன்னா அவர் சிலையில் இருக்காரு, மக்கள் தான் ஜெபம் பண்றாங்க, இரவெல்லாம் கண்விழிச்சு ஜெபம் பண்றாங்க. அவர் சிறையில் இருந்து ஆண்டவர் வந்து வெளியே கொண்டு வராரு. ஓகே. இந்த ஜாமீன், இந்த கோர்ட் எல்லாம் கிடையாது. ஓகே. தேவதூதன் அவரை கொண்டு வராரு, மக்கள் ஜெபத்தை கேட்டு. அப்போ மக்களுக்கு வந்து நம்ம ஜெபம் பண்ணா ஒரு காரியம் நடக்கும்னு அன்றையிலிருந்து மக்களுக்கு விசுவாசம் பெருகிவிட்டது. ஜெபத்தின் மேல் ஒரு விசுவாசம் பெருகிடுச்சு. ஓகே ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பவுல், அவர் பாத்தீங்கன்னா அவர் சிறையில் இருந்து அவரும் வந்து தொழுமரத்துல கட்டி வச்சிருக்காங்க. ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம், அசைய முடியாது, ஒன்னும் பண்ண முடியாது. அவரையும் தேவன் வந்து வெளியே கொண்டு வராரு. அவர் வெளியே வந்த பிறகு ஊழியம் பெருகிவிட்டது. ஏன்னா நம்ம இப்படி நம்ம சிறை பிடிக்கப்பட்டாலும் ஆண்டவர் நம்ம விடுவிக்கிறாங்க. தைரியமா ஊழியங்களை அவங்க பல நாடுகளில் செய்ய ஆரம்பிச்சாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இங்க சாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ இவர்கள் வந்து அங்க இருக்கிற மக்களுக்கு வந்து இவர் தெய்வம் தான் உண்மைன்றத அங்க நிரூபிக்கப்பட்டுச்சு. நேரடியாக அக்னியில போடுறாங்க. ஓகே ஓகே. அடுத்து தானியேல் பாத்தீங்கன்னா அவரையும் சிங்க கெபில போட்டா யாரும் உயிரோ வர முடியாது. அவர் சிங்க கெபில போட்டதுனால, அவர் உயிரோடு வந்ததுனால ராஜா சொல்றாரு இவர் தெய்வம் தான் உண்மை, இவருக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்தா இந்த நாட்டை பாதுகாப்பார். அப்போ அப்படி அவருக்கு வந்து அந்த சிங்க கெபில போயிட்டு வந்ததுனால அது ஒரு மாபெரும் சிறை. அது அவருக்கு ஒரு பெரிய பதவி. அதே போல யோசேப்பு சிறைச்சாலை இருந்தாரு 14 வருஷம், ராஜாவா அவருக்கு ஒரு பதவி ஏற்றார். இப்போ இந்த மாதிரி சிறைச்சாலைக்கு போனவர்கள் அத்தனை பேரும் அந்த சிறைச்சாலைக்கு பிறகு அவருக்கு அவருடைய வாழ்க்கையில ஒரு வெற்றியன் வாழ்க்கை இருந்திருக்கு. அதே ஜெபராஜை அவர்கள் கூட சிறைக்கு பின்னால் அவர் வந்து ஒரு நிரபராதி என்று நிரூபிக்கப்பட்டு அவர் ஊழியம் இன்னும் சிறப்பா இருக்கும். தம்பி, கண்டிப்பா இருக்கும். நல்லதுயா, ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஐயாவும் ரொம்ப அருமையா சொன்னாங்க. பைபிள் ரீதியா சொன்ன விஷயம்லாம் சூப்பர், அமேசிங். ஐயா, என்னுடைய அடுத்த கொஸ்டின் என்னன்னா, நான் வந்து உங்களை மெயினா இங்க நான் கூப்பிடுறதுக்கு என்ன காரணம்னா, இந்த விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாலேயே ஜான் ஜபராஜ் அண்ணன் இருக்காருல்ல, அவரு கூட சிறையில வந்து யாரோ ஒருத்தர் கூட போயிருக்காருன்னு நீங்க தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கீங்களே, அது யாருயா? அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா எனக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை சொல்ல முடியுமா? ஆமா, இப்ப நம்ம வந்து பேச வந்ததே வந்து பல விஷயங்களை பேசிட்டோம். ஆனா இப்ப நம்ம பேச வந்த முக்கியமான காரியம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜெபராஜ் ஐயா அவரை குறித்து தான் பேச வந்திருக்கு. ஆமா, ஆண்டவர் வந்து அவரை குறித்து ஒரு அருமையான தீர்க்கதரிசனம் சொல்றாரு. உங்களுக்கு எனக்கு பேசுறாரு. 13ஆம் தேதி வந்து அவரை சண்டே அரெஸ்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அவரை அரெஸ்ட் பண்ண அந்த இரவு அன்னைக்கு நைட்டு அவரை வந்து அந்த அவருக்குன்னு தனி ஒரு அறை இருக்கும். அதுல ஒரு உள்ள போலீஸ்காரங்க அவரை அனுப்புறாங்க. அவர் உள்ளே போன உடனே அவர் பின்னாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த ரூமுக்குள்ளே பிரவேசிக்கிறார். இது போன்ற சிச்சுவேஷன்ல வந்து தேவதூதர் தான் காப்பாத்துவாங்க, வேதத்துல பார்த்திருக்கிறோம். ஆனால் நம்ம அருமை ஜெபராஜ் ஐயா அவர்களுக்கு ஆண்டவராக இயேசுவே இறங்கி வந்து அவர் ரூமுக்குள்ள போறாரு. உடனே அவர் பின் தோற்றத்தை சைட்ல பாக்குறேன், பின் தோற்றத்தை பாக்குறேன். உடனே நான் என்னுடைய விழிப்பு வந்துட்டு, ஐயா ஒரு நிமிஷம், இதெல்லாம் அக்யூரேட்டா உங்களுக்கு தெரியுது ஐயா? கிளியரா நிறைய சொப்பனங்கள், அதாவது தீர்க்கதரிசி என்றால பாத்தீங்கன்னா சொப்பனம் தான். ஓகே, ஜெபிக்கும் போது மேலோட்டமான ஒரு தரிசனம், இது ரெண்டுத்தையும் வந்து மென்ஷன் பண்ணி தான் வந்து தீர்க்கதரிசனமே சொல்லுவாங்க. தீர்க்க தரிசனம் என்றால் தேவன் நேரடியா வந்து பேச மாட்டாரு, சொப்பனம் தான் தீர்க்க தரிசனம். அது போன்ற நூற்றுக்கணக்கான தீர்க்க தரிசனங்கள் எனக்கு நிறைவேறிருக்கு. அதுல ஒரு ஐயாவை குறித்த ஒரு பாரத்தோடு நான் கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருந்தேன் அந்த இரவு. ஏன்னா அவர் வந்து ஒரு நல்ல ஒரு ஊழியர். அவருடைய பாடலை தான் என்னுடைய பிள்ளை வந்து ஆராதனையில் அதிகமாக பயன்படுத்துவார்.
அதனால எங்களுக்கு ரொம்ப ஃபேமஸான ஊழியர். அவருக்கு இந்த சூழ்நிலையில நான் ஜெபிக்கும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய அறையிலே பிரவேசித்தார். அப்ப அவர் கூட ஆண்டவர் இருக்கார். அவர் கூட ஆண்டவர் இருக்கிறதுனால அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். அவருக்கு ஒரு வெற்றியை கட்டளையிடுவார். நீங்க சொன்ன தீர்க்கதரிசனம் எல்லாமே நிறைவேறி இருக்கு. ஆமா, அதனால இதுவும் நிறைவேறும், கண்டிப்பா நிறைவேறும். ஓகே. உண்மையவே ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு. இந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறும். கண்டிப்பா ஜான் ஜபராஜ் அண்ணன் வெளியே வரணும்னு எனக்கும் ஆசையா தான் இருக்கு. ஐயா, என்னுடைய லாஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, ரொம்ப டைம் போயிட்டே இருக்கு, சரிங்களா? தப்பா எடுத்துக்காதீங்க. என்னோட கடைசி கொஸ்டின் ஒன்னே ஒண்ணு. அவருடைய மனைவி குறிச்சு ஏதாச்சும் பேச முடியுமா? எதனா வாய்ப்பு இருக்கா? அதாவது அவங்கள பத்தி பேசுறது அளவுக்கு இப்போ ஏற்கனவே நம்ம நிறைய பேசிட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா அனுபவமான சிறையை பத்தி கேட்டீங்க. அப்புறம் ஆண்டவர் ஏன் அவரை கூடவே இருந்து பாதுகாக்க கூடாது, ஏன் அவரை சிறைக்கு அனுப்பினாருன்னு ஒரு ராங் கொஸ்டின் மாதிரி ஒன்று கேட்டீங்க. இதற்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லும்போது லேட் ஆயிடுச்சு. ஆனால் இவங்களை பற்றி பேசினா கொஞ்சம் டைம் நமக்கு போயிடும். நேரமில்லாத சூழ்நிலையினால நாங்கள் இதோட எங்களுடைய வாதத்தை நாங்கள் முடித்துக்கொள்ள விருப்பப்படுறோம். நீங்க என்ன தம்பி சொல்றீங்க? அதாவது ஐயா, இப்போ ஜான் ஜபராஜ் அண்ணன் அரெஸ்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சுல. ஆமாமா. ஆனா எந்த ப்ராசஸும் இந்த அளவுக்கு இன்வால்வ் ஆயிருப்பாங்களா எனக்கு தெரியல. ஏன்னா இதை நான் உங்ககிட்ட கண்டிப்பா சொல்லணும். ஏன்னா அவருக்காக நீங்க ரொம்ப பாரப்பட்டு ஜெபம் பண்ணதுனால, கண்ணீர் வடிச்சு ஜெபம் பண்ணதுனால தான் கடவுள் அந்த தரிசனத்தை உங்களுக்கு கொடுத்திருக்காரு. இது மாதிரி நாங்க அவர் அரெஸ்ட் பண்ண அந்த நாளே எங்க சபையில எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டோம். சபை மக்களும் ஜெபிக்கிறாங்க. எங்க தனிப்பட்ட விதத்திலும் நாங்க அவருக்காக பாரத்தோடு ஜெபிச்சு கொண்டேதான் இருக்கிறோம். இது வரைக்கும் அவருக்கு ஒரு நல்ல தீர்ப்பு வர வரைக்கும் நாங்க ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். ஓகே, ஒரு சக போதகர் மேல இவ்வளவு ஒரு பாசம் நேசம் வச்சிருக்கீங்க. நிச்சயமா உங்களுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறணும்னு சொல்லி நானும் கடவுள் கிட்ட பிரேயர் பண்ணிக்கிறேன். ஐயா, ரொம்ப தேங்க்ஸ் ஐயா. இந்த ஒரு பிஸியான டைம்ல கூட எனக்கான ஒரு நேரத்தை ஒதுக்கி இங்க நீங்க 2 பேருமே எனக்கு ஒரு சரியான விளக்கத்தை கொடுத்திருக்கீங்க. அதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. தொடர்ந்து உங்களுடைய ஊழியம் பெருகணும் சொல்லி நான் கடவுள்கிட்ட நான் பிரேயர் பண்ணிக்கிறேன். உங்களுடைய விருப்பப்படியே, உங்களுடைய எண்ணம் படியே ஜான் ஜபராஜ் அண்ணன் சீக்கிரமே சிறையிலிருந்து வெளியே வரணும். அதிக அளவுல உங்க தம்பி இப்போ சொன்னாங்க, இது அவருடைய ஊழியம் பெருசா வரும்னு சொன்னாங்க. நீங்களும் சொன்னீங்க. கண்டிப்பா இன்னும் பெருசா வரும் ஐயா. ரொம்ப தேங்க்யூ. நேயர்களே, மீண்டும் அடுத்த தருணத்தில் சந்திக்கலாம். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. ஐயா நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு. மீண்டும் அடுத்த தருணத்தில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் விஜய் சத்யா.